அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய ரிசல்ட் இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 8th லெவல் போஸ்டிங்கான மசாஜி கிளீனர் கார்டனர் இதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்த ஒரு போஸ்டிங்கில் மட்டும் நம்மளுடைய பயிற்சி மையம் ஆட்சியாளன் பயிற்சி மையத்தினுடைய மாணவர்கள் மாணவிகள் மட்டும் கிட்டத்தட்ட 50 பேர் போஸ்டிங் எடுத்திருக்கிறாங்க. இந்த 50 பேருடைய போஸ்டிங்ஸ் டீட்டெயில்ஸ் நாம் அவங்களுக்கான அந்த கன்ஃபர்மேஷன் லெட்டர், அதாவது அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். ஸோ அதுக்கு பிறகு அவங்கள நம்ம யார் யார் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 8th லெவல் போஸ்டிங்கில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்கிறீங்க, எவ்வளோ பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிற்கிறீங்க, இப்போ செலக்ட் ஆனவங்களுக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன, அப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வெயிட் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் காணொலி பாருங்கள். ஏன்னா இதை நம்ம ஒவ்வொரு மாவட்ட வரையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாவட்ட வரையாக பார்க்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவங்க இதை பார்ப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மாவட்டம் எப்போ வருது அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் தான் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் இந்த ஒரு ரிசல்ட் ஒரு ரொம்ப நாட்கள் கழித்து வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ், ரியர்ஸே சொல்லலாம். அதாவது 4 ஆண்டுகள், அதாவது 2024 இது கால்ஃபர் ஆகிருக்குது. 2 வருஷம் நம்ம வெயிட் பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கிறதுனால இது ஒரு லாங் ப்ராசஸாக தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கு நம்ம யாரையும் எதையும் நம்ம குறை சொல்ல தேவையில்லை. பட் ஆனால் இது மாதிரியான ப்ராசஸ் வரும்பொழுது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்த கட்டமாக இதில் தேர்வு ஆகாதவங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அடுத்த கட்ட இது மாதிரியான தேர்வுகள் வரலாம். அதாவது இதே மாதிரி 8th லெவலுக்கு 10th லெவல் போஸ்டிங் மோஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் பண்ணி எல்லாரும் போஸ்டிங்கே போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கே நீங்கள் ரெடி ஆகுங்க. அடுத்த ப்ரிப்பரேஷன் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இதில் எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து இதில் எவ்வளோ பேர் செலக்டட் ஆகிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிற்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் செலக்ட் ஆகியிருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் 1177 பேர் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் 1743 ப்ளஸ்ஸுக்கு மேலே இருக்கிறாங்க. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டு செலக்டட் லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுலேயே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டும் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இருந்துட்டாலே உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் தான். ஆனால் இன்னும் உங்களுக்கு ஒரு கட்டம் என்னென்னா, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காப்பி அப்படின்றத உங்களுக்கு போஸ்டல் மூலமாக அனுப்புவாங்க. இதை நீங்கள் 2 மோடில் ரிசீவ் பண்ணுவீங்க. ஒன்று உங்களுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜை உங்களுடைய மெயில் ஐடியில் கொடுப்பாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் இதுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காப்பி வரும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, செலக்ட் ஆனவங்க அப்படின்னா, உங்களுக்கு போஸ்ட்மேன் வருவார் இல்லையா, அந்த போஸ்ட்மேன் யாருன்னு பார்த்து நீங்கள் அவர்கிட்ட சொல்லி வைங்க. இது மாதிரி எனக்கு ஒரு அஃபிஷியல் லெட்டர் ஒன்று வரும், அது வந்ததுன்னா என்னை இந்த கான்டாக்ட் நம்பரில் தொடர்பு கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வச்சுருங்க. ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. இப்போ நம்ம ஒவ்வொரு மாவட்ட வரையாக பார்க்கலாம். ஸோ இப்போ அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக பார்க்கலாங்க. ஸோ முதல்ல டிஸ்ட்ரிக்ட் எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட் எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல செலக்ட் ஆனவங்க 33 பேருங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்க மட்டும் 46 பேர் இருக்காங்க. ஸோ அடுத்தது சென்னையில் செலக்ட் ஆனவங்க 52 பேர், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்க 86 பேர். அடுத்தது கோயம்புத்தூர்ல செலக்ட் ஆனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 பேர், வெயிட்டிங் லிஸ்ட்ல மட்டும் 166 பேர் இருக்கிறாங்க. அடுத்தது கடலூர் டிஸ்ட்ரிக்ட் 52 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, 79 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்மபுரியில 17 பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க, 43 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அடுத்தது திண்டுக்கல்ல 18 பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க, 31 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அடுத்தது ஈரோடுல 39 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க, 78 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அடுத்தது காஞ்சிபுரம் இன்க்ளூடிங் செங்கல்பட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 32 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க, 32 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி
48 பேர் செலக்ட், 60 பேர் வெயிட்டிங் லிஸ்ட். அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கரூர். கரூர்ல 24 பேர் செலக்ட், 27 பேர் வெயிட்டிங் லிஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியில 47 பேர் செலக்ட், 54 பேர் வெயிட்டிங் லிஸ்ட். அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா மதுரை. மதுரையில் 24 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, 52 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாகை இன்க்ளூடிங் மயிலாடுதுறை. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல 42 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, 69 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அடுத்தது நாமக்கல். நாமக்கல்ல 26 பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க, 28 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அடுத்தது புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில 41 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க, 61 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க ராமநாதபுரம். ராமநாதபுரத்துல 7 பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க, 8 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அடுத்தது சேலம். சேலம்ல 81 பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க, 131 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அடுத்தது சிவகங்கை. சிவகங்கையில 52 பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க, 91 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அடுத்தது தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல 64 பேர் செலக்ட், 89 பேர் வெயிட்டிங் லிஸ்ட். அடுத்தது நீலகிரி. நீலகிரியில 11 பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க, 18 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அடுத்தது தேனி. தேனியில 10 பேர் செலக்ட், 13 பேர் வெயிட்டிங் லிஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி. தூத்துக்குடியில 24 பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க, 37 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது திருச்சி. திருச்சியில 64 பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க, 94 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அடுத்தது திருநெல்வேலி இன்க்ளூடிங் தென்காசி. இங்க பாத்தீங்கன்னா 16 பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க, 23 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அடுத்தது திருப்பூர். திருப்பூர்ல 63 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, 102 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அடுத்து திருவள்ளூர். திருவள்ளூர்ல 75 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, 70 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அடுத்தது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில 38 பேர் செலக்ட் ஆயிட்டு 66 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அடுத்தது திருவாரூர். திருவாரூர்ல 2 பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க, 2 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அடுத்தது வேலூர். வேலூர்ல 20 பேர் செலக்ஷன் ஆயிருக்காங்க, 22 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அடுத்தது விழுப்புரம் இன்க்ளூடிங் கள்ளக்குறிச்சி. ஸோ இதுல 40 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க, 36 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது விருதுநகர். விருதுநகர்ல 16 பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க, 29 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இப்ப நீங்க ஆட் பண்ணீங்கன்னா செலக்ஷன் ஆனவங்க 1177 பேர், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்க 1743 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஸோ
ஸோ இப்போ இந்த லிஸ்ட்ல இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறீங்க பாத்தீங்களா, இதுல ஓரளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறீங்க, செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு 50% சான்சஸ் இருக்கும் அப்படின்னா, இந்த வேலையை வந்து பெறுபவர்கள் யாராவது குரூப் 4 எழுதி அல்லது வேற பணிகளுக்கு ஏதாவது அரசு துறை தேர்வுகளுக்கு எழுதி அந்த பணிகளுக்கு அவங்க போயிடுறாங்க அப்படின்னா, அந்த இடம் காலியாகும் பொழுது அந்த காலியாகிற இடமும் உங்களுடைய ப்ரியாரிட்டி, உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்க செலக்ட் பண்ண போஸ்டிங், நீங்க செலக்ட் பண்ண டிஸ்ட்ரிக்ட், இதுல அது கவர் ஆகும் போது அந்த பணியிடத்திற்கு நீங்க அழைக்கப்படலாம். வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு இதுதான் நிபந்தனை. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு உடனே எல்லாமே எதுவுமே நடந்துருமானா அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி உள்ள போன பிறகு ரிலீவ் ஆகணும் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து எவ்வளவு வருஷம் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு வேலிடிட்டி அப்படின்னா, இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்த நாள்ல இருந்து 1 வருஷம் வரைக்கும் இந்த வேலிடிட்டி இருக்கும். இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களோட வேலிடிட்டி இருக்கும். இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு கட்டாயமா பணி வாய்ப்பு வழங்கப்படும்ன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லைன்றதையும் நீதிமன்றம் கீழே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதனால அதுல இருக்கிற வாய்ப்பு அதுதான். ஓகேங்களா? அதனால ஒரு சில பேர் வந்து அந்த முதல் வெயிட்டிங் லிஸ்ட்ல நான் முதல் இடத்துல இருக்கிறேன், 2ஆம் இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா நீங்க ஒரு ஹோப்பா இருக்கலாம். பட் ஆனா அதை முழுக்க நம்புறதுங்கிறது ரிஸ்க் தான். ஓகேங்களா? அது வந்து நம்ம கையில இல்லை. அது அன்பார்ச்சுனேட்டா ஏதாவது நடந்தாதான் உண்டு. கடந்த முறை 10th தரம் அப்படின்னு நடந்தது, ஜூனியர் சீனியர் பைலிஃப்ட்ல. அதுல நம்ம மாணவர்கள் ஒரு 8 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாங்க. அந்த 8 பேர்த்துல கார்த்திக்னு ஒருத்தருக்கும் சௌரீஸ்வரன் ஒரு சாருக்கும் போஸ்டிங் கிடைச்சிச்சு. ஸோ அவங்க இப்போ பணியில இருக்கிறாங்க. அவங்களோட காணொலி பதிவுகள் கூட கடந்த காணொலிகள்ல இருக்கும், நீங்க போய் கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுடைய நிலைமை இதுதான். இந்த செலெக்ஷன் ஆனவங்க இதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத உங்களுடைய மாவட்ட தலைமை நீதிமன்றத்துல இன்னொரு முறை நடத்துவாங்க. அது எப்போ நடத்துவாங்கன்னா, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காப்பி உங்களுக்கு வரும். அது வந்த பிறகு நீங்க அங்க எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போன பிறகு உங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க ஒரு தடவை நீதிபதி என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காப்பி அந்த காப்பியில் வந்து அவங்க சீல் வச்சு கொடுத்துருவாங்க. பிறகு நீங்கள் பணிக்கு போக முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நடக்கும். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காப்பி இன்னும் 1 வாரங்கள்லையோ 2 வாரங்கள்லையோ தபால் அலுவலகம் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படும். அதனால தபால் அலுவலர்கள்ட்ட நீங்கள் சொல்லி வச்சிருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு காணொலி பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இது போன்ற அடுத்து ஒரு பயனுள்ள காணொலி பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.